ரேஷன் கார்டை வாங்க வேண்டிய மனு கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும், அல்லது காலேஜ் அட்மிஷனாக இருக்கட்டும், இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாக இருக்கட்டும், எங்கே எடுத்தாலும் இந்த படிவங்கள் எல்லாம் மிக தேவையில்லாத விவரங்களை கேட்டு யாருக்கும் புரியாதபடி இருக்கின்றன. இதை படித்தவர்கள், டிகிரி படித்தவர்கள், எம்எஸ்சி, எம்டெக், பிஹெச்டி படித்தவர்கள் கூட புரிய முடியாமல் மற்றவர்களை அலுவலகத்தில் இருப்பவர்களுடைய உதவியோடு தான் அதை பூர்த்தி செய்து சப்மிட் பண்ணுகிறார்கள். ஸோ இந்த படிவங்கள் ஒரு சுமார் 1000 படிவங்களுக்கு மேலாக இருக்கும். அதையெல்லாம் எளிமையாக்கி தேவையான விவரங்களை மட்டும் சேகரிக்கும்படியாக அந்த படிவங்கள் மறுசீரமைக்கப்பட்டு எல்லா துறைகளிலும் பயன்படுத்தப்படும். இது அடுத்த திட்டம் முக்கியமான திட்டம், அரசு அலுவலகங்களில் பொதுமக்களை எழுந்து நின்று வரவேற்கும் திட்டம். இப்போது நீங்க அரசு அலுவலகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. எனக்கு வந்த நியூஸ் படி அலுவலகத்துக்கு போனா ஆர்டினரி டெஸ்க் ஆபீசர் இருந்து, யூடிசியில இருந்து, ஃபியூல்ல இருந்து எல்லாருமே காக்க வைக்கிறாங்க மக்களை. அது ஓல்டு பீப்புளை கூட 2 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நான் பிஸியா இருக்கேன், நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. அப்படி போயிட்டு அவங்க நாளைக்கு வந்தாலும் இல்ல நான் லீவ்ல இருக்கேன், நான் 2 நாள் லீவ்ல இருந்தா நான் பிஸியா இருக்கேன், நாளைக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க. ஸோ எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போனாலும் அட்லீஸ்ட் 2-3 ட்ரிப் மினிமம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கடன் லோன் வாங்குறதுக்காக 15 ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அங்க ஒரு லிங்க் ஆபீசர் ஒரு போஸ்ட் உருவாக்கப்படும் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலும். அந்த லிங்க் ஆபீசருடைய வேலை, யார் பொதுமக்கள் வந்தாலும் அவங்களை எழுந்து நின்று வரவேற்று அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அவர் கூடவே இருந்து அவங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வரும். அதற்கு ஒரு லிங்க் ஆபீசர் எல்லா கவர்மெண்ட் அலுவலகங்களிலும் அமர்த்தப்படுவார்கள். இது ஒரு முக்கியமான திட்டம். இன்னொரு விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்க அலுவலர்களுக்கு கிடைக்கும் சேலரி, அதாவது சம்பளம், மக்கள் கொடுக்கும் வரிப்பணத்தில் இருந்தால் கொடுக்கிறது. அவர்கள் எஜமானர்களை போல நடந்து கொள்வது சரியில்லை என்பது அழகு தமிழ் தேசியத்தில் ஸ்ட்ராங்கான கருத்து. இதை பதிவு செய்ய முடியும். அடுத்தது, பெண்களின் கடிகாரத்தில் சென்சார்ஷிப் பொருத்தி அபாய காலத்தில் 5 நிமிடத்தில் காப்பாற்றப்படுவது. ஒவ்வொரு பெண், முக்கியமா வெளியில சென்று வர பெண்கள் கைக்கடிகாரத்தில் சென்சார்ஷிப் பொருத்தப்படும். அந்த சென்சார்ஷிப் ஏதாவது அபாய காலத்தில் ஒளி இருக்கும். அந்த ஒளி, அந்த ரிசீவர்ஷிப் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் நாங்க பொறுப்போம். எல்லா போலீஸ் ஸ்டேஷன், ஹோம் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், சிஎம் ஆஃபீஸ் எல்லாத்துலையும் பொறுத்துவாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையுமே அபாய ஒளி எழுப்போம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை அபாய ஒளி எழுப்புதோ அதில் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை தவறான நடவடிக்கைகள் நடந்துருக்கு. ஸோ அதை பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஸோ அதுக்குள்ள அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கலந்து போயிடுவோம். ஸோ அடுத்த தடவை வரும்போது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி சிஎம் யாராக இருந்தாலுமே கொண்டு வரப்படும். நாங்கள் அலுவலக தேசி இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு வந்திருக்கிறோம். அதனால அதுக்குரிய என்ன எஃபோர்ட்ஸ் எல்லாம் நம்ம போடணும். ஸோ அது மாதிரி பண்ண போகிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எந்த தேர்வு எடுத்தாலும் சரி, எல்லா தேர்வுலையும் நேர்மைக்கு ஒரு தேர்வு, டெஸ்ட் ஆஃப் ஆனஸ்டி will be introduced up to medical level, which will be introduced. அடுத்தது, தேர்தலில் 2ஆம் இடத்தில் இருப்பவருக்கும் அவசியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். ஒரு எலெக்ஷன்ல, எம்எல்ஏ எலெக்ஷன்ல இப்படி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதிக ஓட்ஸ் வாங்குறதுக்கு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொகுதியில 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தா அவர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அடுத்த 2வது ஆண்டு 95,000 வாங்கியிருந்தாங்கன்னா அவர் தோத்துடுறாரு. அவருக்கும் மக்கள் சக்தி இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது. 1 லட்சம் வாங்கினவருக்கு மக்கள் சக்தி அதிகமா இருக்கு. 95,000 வாங்கினவருக்கு மக்கள் சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் அவருக்கும் பாப்புலாரிட்டி இருக்குது, அவரே எஃபோர்ட் போடுறாரு, அவருக்கு இது இருக்குல்ல. ஸோ அதனால அவருக்கு பதவி வேணும். அது எந்த பதவின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்ப யாரும் கண்டுக்கிறது இல்லை.
அது அன்அட்டண்டா இருக்குது நிறைய ஸ்கீம்ஸ். எனக்கு தெரிஞ்சு 300-400 சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது வெரி ரேரா தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது நிறைய பேருக்கு தெரியல, மக்களுக்கே தெரியல. இன்னும் உங்களுக்கு நீங்க செய்தியாளர்களுக்கு உங்களுக்கு தெரியுதானே எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. சரி, எனக்கு நானே இப்போதான் ரீசெண்டாக தெரிய வந்திருக்கேன். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மக்களுக்கு எடுத்து சொல்லி தமிழாக்கம் பண்ணி, நிறைய ஹிந்தியில இருக்கு, அதெல்லாம் தமிழாக்கம் பண்ணி மக்களுக்கு எடுத்து சொல்லி யாரெல்லாம் பயனாளர்களோ அவங்களுக்கு ப்ராப்பரா அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ட்ரைனிங் மாதிரி சொல்லி இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா செய்யணும். இதில் நிறைய வேலை இருக்கு. ஸோ அதனால அந்த வேலையை செய்யறதுக்கு நம்பர் 2ல இருக்கிறவங்களுக்கு அந்த அரசு பதவி கொடுக்கப்படும். அவங்களுக்கு சேலரி எம்எல்ஏவுக்கு 1,05,000 இவங்களுக்கு 90,000 வச்சுக்கலாம், 80,000 வச்சுக்கலாம். இவங்களுக்கு லிமிட் லெசர் தான் எம்எல்ஏ. அது மாதிரி பிளான். ஸோ அதாவது நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கம்ப்ளீட்டா இருக்கிற அரசியல் சிஸ்டத்தை மாற்றத்துக்கு தான் அழகு தமிழ் தேசிய எஃபர்ட் போட்டுருக்கு. இதை நாங்கள் மாற்ற தான் போறோம். எங்களுக்கு சான்ஸ் நீங்க மக்கள் கொடுத்தாங்கன்னா நாங்கள் நிச்சயமா மாற்ற போறோம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை இந்த தேர்தல் அறிக்கையில நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ தட் பீப்புள் கம் டு நோ வாட் இஸ் வி ஆர் அப் டு. நாங்கள் என்னதான் நினைக்கிறேன், என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான மாற்றம், சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கு தடை. அதை நாங்கள் உறுதி பண்ணுறோம். ஆளுங்கட்சியில இருந்து சபாநாயகர் வந்தா அந்த ஆளுங்கட்சி தான் சாதகமா பேசுவாங்க, எதிர்கட்சியில இருந்து வந்தா எதிர்கட்சிக்கு தான் சாதகமா பேசுவாங்க. ஏன்னா இது மனித இயல்பு. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் அட்டாச் இருக்கதான் செய்யும். நடுநிலையாவோ இம்பார்சியலாவோ யாரையும் இருக்க முடியாது. இது மனிதனுடைய வீக்னஸ். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, ஆளுங்கட்சியும் போட்டியிடக்கூடாது, எதிர்கட்சியும் போட்டியிடக்கூடாது. வேற 3வது ஒரு கட்சி போட்டியிடலாம். இல்லைன்னா படித்த அறிஞர்கள், கருத்த படித்த அறிஞர்கள், இல்ல ரொம்ப பாப்புலர் சோசியல் ஆக்டிவிஸ்ட், அவங்க இந்த பதவிக்கு சபாநாயகர் பதவிக்கு போட்டிட்டு அவங்க எலெக்ட் ஆகலாம். இது எல்லாத்துக்குமே புது சட்டம் ஒன்று சொல்லணும். நான் பேசுறது எல்லாமே புது சட்டம், புது மாற்றம், எல்லாமே நம்ம மாற்றம் போறோம். இப்ப இருக்கிறது நிறைய விஷயங்கள் சரியில்லைன்றத நான் படிச்சுட்டு சொல்றேன். ஸோ என்னுடைய படிப்பு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது தான். இது தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும்னு முடிவெடுத்துருக்கா. நாங்கள் அது உறுதியா இருக்கிறேன். அதுக்குரிய முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு சான்ஸ் வரும்போது நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, 20,000 வாங்கினாங்கன்னு வச்சுக்கல, அவங்க 10 நாள் செலவு பண்ணி 20 நாள் அடுத்த சம்பளத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால குடும்பம் ரொம்ப சஃபர் ஆகும். இடையில குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டணும், இல்லை வேற ஏதாவது வாங்கினா அவங்களால வாங்க முடியாது. அதனால கடன் வாங்கி அதனால பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கு. எங்களுடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு 15 டேஸ்க்கு ஒரு தடவை சம்பளம் போடுற மாதிரி பிளான் போட்டுருக்கேன். இது ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு இது உடனடியாக கொண்டாடுறோம். அதோடு சேர்த்து ஊழல் இனிமேல் செய்யக்கூடாதுன்றதுக்காக லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் ஒவ்வொரு மாசமும் அந்த அரசு ஊழியர் எழுதி கொடுத்தாதான் அவங்களுக்கு சம்பளம். ஒரே லைன் தான், இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு இருக்கோ, அதில் சைன் பண்ணி லஞ்சம் வாங்க மாட்டேன்னு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சத்தியம் அப்படின்னு எழுத முடியும். அது பை சான்ஸ் அப்படி எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னா கடுமையான தண்டனை, இன்டர்நெட் டிஸ்மிஷன், கடுமையான தண்டனை இருக்கும். இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது தேர்தல் சீர்திருத்தத்தில் பாருங்க, முக்கியமா தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கும் வேட்பாளர்கள் நிறைய பேர் அவங்களுடைய சொத்தெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. கம்மியா சொல்லியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. இது உலகத்துக்கே தெரியும். இதெல்லாம் தடுக்கிறது எப்படின்னா, அவங்க கொடுத்த சொத்து விவரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி டேட்டா தான் 5 வருஷம் கழிச்சு அவங்க சொத்து என்ன இருக்குதுன்னு ஒரு என்கொயரி மூலம் கண்டுபிடிச்சிட்டு சொத்து அவங்க காட்டுறதுக்கு அப்புறம் வேட்புமனுல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து இருக்குது அதை அரசுடைமையாக்கணும். அது மாதிரி புது சட்டம் கொண்டு வரணும். இங்க தமிழ்நாட்டிலையும் சரி புதிய தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பார்லிமெண்ட்லையும் இந்த சட்டம் கொண்டு வரும். இது ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் ரொம்ப ரிச்சஸ்ட் வேட்பாளர்னா 20-30 கோடி செலவு பண்றாரு. கம்மியா இருக்கிறவர் 5 கோடி செலவு பண்றாரு. அது கம்மியா இருக்கிறவர் 1 கோடி இல்லைன்னா 40 மொத்தம் 7,000 வேட்பாளர்களுக்கு மேல இருக்கிறாங்க. 7,000 இன்ட்டு ஆவரேஜா நம்ம 1 கோடின்னு போட்டுட்டோம். 7,000 கோடி வேஸ்ட் ஆகுது. இது தேவையில்லாத இந்த பணம் எல்லாம் வீணாகுது. அவங்களே மக்களை மேனிபுலேட் பண்ணி அவங்க நேரடியாக திங்க் பண்ண முடியாத
எங்கேயாவது பட்டியல் அடிச்சு வச்சு இல்லை நான் அந்த மாதிரி கொடுத்து 1000 2000 கொடுத்து இது மாதிரி அவங்க வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க. மைண்ட் செட்டே கம்ப்ளீட்டாக மாற்றுறாங்க. அவங்க நேர்மையாக இவங்களை தான் எலெக்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட முடியாது. அவங்களால பணம் வாங்கினதுக்கு அப்புறம் நன்றி உணர்ச்சி வந்துட்டு ஸோ அதனால அவங்க நன்றிக்காக யாருக்கும் ஓட்டு போட்டு போயிடுறாங்க. அதனால ஸோ இதெல்லாம் கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. பேசி இதெல்லாம் ரொம்ப உறுதியா இருக்கு. அதன்படி நான் என்ன சொல்றேன்னா ஒன்லி கட்சிக்கு மட்டும் போட்டு எத்தனை கட்சி இருக்குது ஒரு 20 கட்சி முக்கியமான கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மட்டும் போட்டு கட்சி பேர் சொல்லி தான் போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அழகு சொல்லி போட்டு அடுத்தது வந்து டிஎம்கே போட்டு ஏடிஎம்கேவுக்கு போட்டு டிவிகேவுக்கு போட்டு என்டிகே போட்டு இப்படி கட்சிக்கு மட்டும்தான் போட்டு கட்சி தலைமைக்கு கொடுத்துருவோம். அந்த ஓட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்கு எங்க கட்சிக்கு உதாரணத்துக்கு 36% வந்திருக்குன்னு வச்சுக்கல. 234 தொகுதியில 36% எவ்வளவுன்னா 84.2 அப்படின்னா 84 எம்எல்ஏல நாம் வந்து நாமினேட் பண்ணிக்கலாம். அவங்க களத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க யாருன்னு கூட தெரியல. நாங்க வந்து நாமினேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 20% இருக்குன்னு வச்சுக்கல. 20% ஓட்டு வாங்கின கட்சிகள் 47 எம்எல்ஏ நாமினேட் பண்ணிக்கலாம். அப் டு 0.25 ஓட்ஸ் வாங்குற வரைக்கும் 0.25 வாங்கினா கூட ஒரு எம்எல்ஏ அவங்க நாமினேட் பண்ணிக்கலாம். 0.5 வாங்கினா 2 எம்எல்ஏ நாமினேட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கட்சி 0.25 ஓட்ஸ் வாங்குற வரைக்குமே அவங்க எம்எல்ஏஸ் வந்து நாமினேட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதனால நாங்க நிக்கல. இந்த தடவை நிக்கல. நாங்க ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எங்களுக்கு ஃபேவரபிளான சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் நாங்க நிக்கல. சரியான கட்சியாவது எங்களுக்கு கூட்டணி வேணும். யாருமே கூட்டணி எங்களுக்கு தெரியல. எங்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி யாருமே லஞ்சம் தரேன் பின்னாடி தரேன் சொல்லி நீங்க ஒரு அறிக்கை போட்டீங்கல்ல கோரிக்கை நீங்க அடுத்த லட்சம் சொல்றீங்க. அடுத்த லட்சம் கோரிக்கைக்கு அடுத்த யாராவது ஆட்சி அமைப்பாங்களா இல்லையா அப்படின்னா ஆட்சி அமைச்சு இந்த ஐடியாஸ் எல்லாம் அவங்க பேசிட்டா அவங்க ஆட்சி அமைச்சு நம்ம கூட போயிட்டே இருக்குங்களா? ஆமா, நாங்க தேர்தலில் நிக்கிறதுக்கு ஆய்வு பண்ணிட்டு சொன்னோம். பண்ணிட்டு 10ஆம் தேதி 6ஆம் தேதி பிரியாணி கொடுத்து மக்களை ஏத்துட்டாங்க. தேர்தல் ஆணையமே கொடுத்துருக்காங்க. சாப்பாடு இவ்வளவு செலவு பண்ணணும், டீ இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு. இப்ப நான் இவருடைய கூட பஞ்சாயத்து செலவு பண்ணாங்க கொடுத்துருவோம். அப்படி கூப்பிட்டாங்கன்னா எப்படி கூப்பிடாம இருப்பாங்க? நீங்க பிரியாணி காசு நீங்க பிரியாணி காசு கொடுத்துருக்கணும் சார். எப்படி சார் கூட வைப்பாங்க? பணம் கொடுக்கறதால எப்படி நீங்க சொல்றீங்க? தேர்தல் ஆணையமே கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்கல்ல. பிரியாணி இட்லிக்கு 45,000 ரூபாய் 45,000 டிஃபனுக்கு ஒரு ஆளுக்கு அறிவிப்பு போட்டுருக்காங்க. அப்ப அது வந்து தேர்தல் ஆணையமே பணம் கொடுத்து கொடுத்துருக்கா? தேர்தல் ஆணையம் 10 பேர் ஓட்டு கேட்கறாங்கன்னா அவங்க சேர்த்து தான் சார் போட்டிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 45,000 ஒரு ஆளுக்கு அப்படிதான் போட்டிருக்காங்க சார். தேர்தல் ஆணையம் கொடுத்த பட்டியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்த்தா இப்ப 4 பேர் நான் கூட்டு போறேன். என் கூட ஒர்க்கர் தானே, ஒர்க்கர் தானே. இப்போ நான் இவங்க என் கூட கூட்டு போறேன், இவர் என் கூட ஒர்க்கர். அப்ப நான் கூட பிரச்சாரம் பண்ண முடியுமா? கட்சி கட்சி அப்ப இருந்து அவங்களுக்கு மட்டும் செலவு பண்ணா பரவாயில்ல. பட் ஓட்டு போற அத்தனை பேருக்கும் நீங்க இப்ப சொல்றாங்க பிரியாணி கொடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னாரு. அப்ப பிரியாணி கொடுத்து கொடுத்தாங்க. நான் 4 பேர் கொடுத்து போறேன், 4 பேர் பிரியாணி கொடுத்துதான் சார். நீங்க அப்படிதான் சொன்னீங்க. இப்போ வாசிங்க, நீங்க அப்படிதான் சொன்னீங்க. பிரியாணி கொடுத்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க. எல்லாரும் எப்படி சார் இவ்வளவு சீக்கிரம்
இன்னைக்கு பெரம்பூர்ல ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 பேர். பொது சுத்தத்துக்கு தூக்கி போடணுமா? எது? பக்கத்து சில சேர் டேபிள் எல்லாம் பொது சுத்தம் தூக்கி போடுச்சுன்னு சொல்றீங்க. எப்படி தூக்கி போடுச்சுன்னு சொல்றீங்க? சார் எப்படி சார் தூக்கி போடுச்சு? அதுக்காக எப்படி தூக்கி போடுச்சு? அந்த வாரத்தை கொடுத்தீங்க. அது சேர் எப்படி சார் தூக்கி போடுச்சு? தீக்கு போட வேணாங்க. தீட்டு என்பது வந்து ஒரு சனாதன வார்த்தை தானே சார். அது வந்து தீட்டுன்றது ஒரு சரியான தமிழ்ல தீட்டுன்ற வார்த்தை தான். அதுக்கே புரியல.